Hi friends, hi. Actually நான் லாஸ்ட் வீடியோல நான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல ஸ்டடி பிளான் அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி பேசியிருந்தோம். அடுத்து டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். இந்த வீடியோலையும் நான் வந்து சொல்ல போற விஷயமும் வந்து அதோட கண்டினியூஷன் தான். பிகாஸ் லாஸ்ட் வீடியோல நான் ஸ்டடி பிளான் கொடுக்கல அண்ட் டெஸ்ட் சீரீஸுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து சில பேருக்கு எங்க இருந்துச்சு என்னங்கிறது டீடைல்ஸ் தெளிவா இல்ல, ஜஸ்ட் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் முக்கியமா நான் இந்த வீடியோ போடுறேன். நாளை கழிச்சு, அதாவது October 1ல இருந்து நம்மளோட ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் 2 months. ஸோ என் கூட ஆல்ரெடி படிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும் ஹவு டு பி a ரேங்க் ஹோல்டர் இன் 60 days. அதே பிளான், அதே கேரண்டி தான் திரும்ப நம்ம இந்த அட்டெம்ப்ட்க்கு பண்ண போறோம். ஹவு டு பி a ரேங்க் ஹோல்டர் இன் 60 days ஃப்ரம் October 1 to November 30. ஜஸ்ட் 60 நாள்ல எப்படி வந்து நம்ம ரேங்க் ஹோல்டர் ஆக போறோம். November 30க்கு அப்புறம் வந்து இருக்கிற 10 நாளோ 15 நாளோ இல்ல நம்மளோட எக்ஸாம் ஃபர்தரா போஸ்ட்போன் ஆச்சுனாலோ நமக்கு அந்த டேஸ் ஃபுல்லா எதிர வந்துடும். நம்மளோட ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நமக்கு இருக்க போற நாள் 60 நாள். அந்த 60 நாளை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்க்கு தனியா, நியூ சிலபஸ்க்கு தனியா, சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கு தனியா, போத் குரூப் எழுதுறவங்களுக்கு தனியா பிரிச்சு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். இதுல ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவேன். சோ தட் உங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து உங்களோட டைம் அலாட் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டடி பிளான் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜென்ரலா நான் ஆல்ரெடி நம்ம போன செஷனுக்கு சொன்ன மாதிரியே எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ், எப்படி வந்து எக்ஸாம்ல நம்ம வந்து ஈஸியா கிளியர் பண்றது, எப்படி படிக்கிறது, எப்படி வந்து நம்ம டிமோட்டிவேட் ஆகாம படிக்கிறது, இதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹேக்ஸ் தான் கொடுக்க போறேன். எக்ஸாம் டயத்துல இன்னும் ஒரு எலாபரேட்டடா இருக்கும் வீடியோஸ். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். என்னவா இருக்கட்டும், காஸ்டிங்கா இருக்கட்டும், லாவா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆபரேஷன் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், புதுசா வந்திருக்கு நியூ சிலபஸ்ல பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு, அதெல்லாம் உங்களுக்கு பியூர்லி நியூ சப்ஜெக்ட். ஆனா ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஃப்ரீ வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல என்ன வருதுன்னு. மூவி தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், வேற எதுவுமே கிடையாது. பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்றது. சோ இதெல்லாம் வந்து ஏன் ஈஸியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம், அதனால ஈஸியா இருக்கு. நீங்க அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ, சாரி அந்த லெக்சரோ வாட் எவர் டஃபா தான் இருக்கும். சோ என்ன பண்ணாலும் சரி, நீங்க வந்து ஒரு கான்செப்டை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பண்ணுங்க. எந்த டாபிக்கா இருக்கட்டும், சிஎம்ஏ ஃபைனல், சிஎஸ் ஃபைனல், சிஎஃப்ஏ, சிபிஏ, வாட் எவர், இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்வளவோ கோர்சஸ் இருக்கு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா தான் இருக்கும். எந்த ஒரு ஒரு டஃப்னஸோ ஹார்ட்னஸோ இருக்காது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். என்ன சொல்ல வராங்க, ஒவ்வொன்றுக்கும் வாட், ஒய், வென், வேர், ஹவு, இந்த ரீசன்ஸ் கேளுங்க. இவ்வளவு கேட்க முடியலனாலும் ஒய் ஃபர்ஸ்ட் திங், ஏன் பண்றோம், வாட், என்னது அது, இந்த ரெண்டு மட்டும் நீங்க கேட்டு படிச்சாலே தாராளமா எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு இருக்கு. அது நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேள்வியை, அந்த கொஸ்டினை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஏன் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் பண்ணணும், எதுக்காக பண்றோம், அதை பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பண்ணுக்குள்ள உள்ள போகணும். ஏன்னா எதுக்கு பண்றோன்னே தெரியாம ரோ இருக்கு, காலம் இருக்கு, பெனால்டி இருக்கு, யூஸ் இல்லைல்ல. எந்த ஒரு யூஸும் இல்லாம நம்ம படிக்க கூடாதுல்ல. சோ நம்மளோட மோட்டிவ் வந்து ஏன் பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் டு ஒய் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டாபிக் உள்ள போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். பிராக்டிஸ் ஓவர் ப்ராப்ளம்ஸ். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராப்ளம் பேப்பரா இருந்துச்சுன்னா, அக்கௌண்ட்ஸ், காஸ்டிங், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ராப்ளம் பேப்பர்ஸ். அதெல்லாம் வந்து நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சம்ஸை வந்து மேனுவலா நீங்க எடுத்து பார்க்க கூடாது. இப்படி ஸ்டெப் ஓகே 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 இப்படி பார்ப்பாங்க நிறைய பேர். கிடையவே கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸா இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஒர்க் அவுட் பண்ணாம நம்மளால ப்ராப்ளம் பேப்பரை கிளியர் பண்ண முடியாது. அடுத்தது ஃபார்முலாஸ், அனலைசிங் ஃபார்முலாஸ், நாட் மெமரைசிங். மெமரைசிங்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 நெட் ப்ராஃபிட். அது மெமரைசிங். மெமரைசிங் ஒரு ப்ரொஃபஷனல் பண்றான்னா அவன் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் ஆனாலும் பாஸ் பண்ண மாட்டான்னு அர்த்தம். சில இடங்கள்ல சொல்லுவாங்க ஃபார்முலாஸ் வேற வழியில படிச்சுதான் ஆகணும்னு. நான் படிங்கன்னு சொல்ல மாட்டேன், அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்கிறதுனா அதை நீங்க வந்து மனப்பாடம் பண்றது. அனலைசிங்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. எப்படின்னா, இப்போ வந்து ஜெனரல் லாஜிக் யோசிச்சு பாருங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ப்ராஃபிட் எதுல எடுப்போம், நம்ம சேல்ஸ்ல தான் எடுப்போம். எப்பவுமே ப்ராஃபிட்ங்கிறது சேல்ஸ்ல தான் கிடைக்கும். ஏன்னா சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல நம்ம, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அப்ப என்ன அர்த்தம், காஸ்ட் பிரைஸ்க்கு மேல நீங்க வைக்கிற எல்லா அமௌண்ட்டுமே ப்ராஃபிட் தான்.
அப்ப நீங்க ப்ராஃபிட்னாலே சேல்ஸ்ல தான் நீங்க வந்து பாப்பீங்க. அப்ப கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்ன? உங்களுடைய கிராஸ் ப்ராஃபிட், அதாவது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட்டுக்கும் நெட் சேல்ஸ்ங்கிறது என்னது? சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்னுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் வந்து உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா மறக்காது. ஒண்ணு, ஃபியூச்சர்ல நீங்க இன்டர்வியூல கேட்டாலும் சரி, எதுல கேட்டாலும் உங்களால வந்து அதை வந்து அடுத்த செகண்ட் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டு 100ன்னு சொன்னீங்கன்னா, உங்களை நீங்க மனப்பாடம் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இதே அதை நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரேஷியோ பிட்வீன் profit which is appearing on trading account and sales minus sales return, why we are deducting sales return, எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால அதை ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சருக்கும் உதவும், எக்ஸாம்லயும் உதவும். அதுக்காக தான் சொல்ல வர விஷயம். ஸோ அனலைசிங் த ஃபார்முலாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைஸ் பண்றதுக்கு பதிலா அனலைஸ் பண்ணுங்க. நாலாவது முக்கியமான ட்ரிக் ஆர் ஹேக், நிமோனிக்ஸ் அண்ட் ஃபன்னி ஸ்டோரிஸ். இது வந்து நான் இந்த லெக்சர்ஸ்ல நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். வீடியோஸ் நான் போட்டது இல்லை அந்த மாதிரி, பட் என்னோட லெக்சர்ஸ், பெய்ட் லெக்சர்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி நிமோனிக்ஸ் அண்ட் ஃபன்னி ஸ்டோரிஸ். என்னன்னா, உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு நிறைய தேவைப்படும். செக்ஷன்ஸ், ஆக்ட் செக்ஷன்ஸ் தேவையில்லை இன்ட்ருக்கு, பட் செக்ஷன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, மொட்டை மனப்பாடம் அடிக்க கூடாது. நிமோனிக்ஸ்னா எப்படின்னா ஷார்ட் ஃபார்மா இருக்கும். நான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்கிட்ட காஸ்ட் அக்கௌண்டிங் கிளாஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியும். அந்த வீடியோல வந்து அந்த 16 CASஐயுமே வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம குட்டியோண்டு ஒரு 10 லைன் ஸ்டோரி மூலமா அந்த 16 ஸ்டாண்டர்டையும் ஒரு இன்ச்சு கூட மறக்காத அளவுக்கு மெமரைஸ் பண்ணக்கூடிய வீடியோ அது. அந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா, இருக்கிற மெமரைஸ் பண்ண கம்பல்சரியா மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிடலாம்? மெமரைஸ் பண்ணிடலாம். அடுத்து பிராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். எல்லாம் படிச்சு முடிச்சிங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நம்ம புக்ல மேபி ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல மேபி சில அட்டம் டஃபா இருந்திருக்கும். அந்த டஃப்பான அட்டம்ப்ட்ல உங்களுக்கு வந்து டஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். அந்த டஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்ல இப்படி எல்லாம் கேட்கறான் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் திங், இதை நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். எக்ஸாம் டைம், விச் மீன்ஸ் அந்த எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கிற 8 நாள் 6 10 நாள் வாட் எவர், அந்த டியூரேஷன்ல தயவு செஞ்சு ரிவிஷன் பண்றேங்கிற பேர்ல புக்கை ஃபுல்லா எடுத்து புரட்டாதீங்க. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம். நீங்க படிச்ச எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயமும் அந்த ரிவிஷன் டியூரிங் எக்ஸாம். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது மட்டும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு முந்தின நாள் படிச்சாதான் செட் ஆகும்னு. தெரியல, பட் என்னோட பாயிண்ட், என்னோட சஜஷனும் கூட, எக்ஸாம் டயத்துல நீங்க எக்ஸாம் மந்தே படிக்காதீங்க, எக்ஸாமுக்கு முந்தின மந்த் படிக்காதீங்கன்னு நான் சொல்லல. எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற அந்த 8 days மைண்ட ரிலாக்ஸா வச்சிருங்க. பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தனியா நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா, படம் பாருங்க, வெளியே போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. தயவு செஞ்சு அந்த டே உட்காந்து முந்தின நாள் நைட்டு 1 மணி வரைக்கும், சில பேர்லாம் எக்ஸாம் ஹால் வாசல்ல போய் நின்று படிச்சுட்டு இருப்பான் புக் வச்சு. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான்லாம் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாளும் தொடவே மாட்டேன். எக்ஸாமுக்கு அன்னைக்கு என் பேக்ல புக்கே இருக்காது. சொல்ல போனா எக்ஸாமுக்கு நான் 10 நிமிஷம் முன்னாடி தான் போய் சேருவேன். பிகாஸ் தேவையில்லாம டென்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓப்பனா நான் சொல்றேன்னா, இது வந்து நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் சிஎம்ஏ இன்டர் எக்ஸாம்ல ஒரு எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்து நான் என்னோட ஃபேமிலி டூர்ல இருந்தேன். முந்தின நாள் 10 மணிக்கு ஃபேமிலி டூர்ல இருந்தேன். மறுநாள் 10 மணிக்கு எனக்கு எக்ஸாம். அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். அதுக்கான எல்லாரும் அப்படி இருங்கன்னு சொல்லல. பட் எக்ஸாம் டயத்துல வந்து யாரும் படிக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வர விஷயம். இதுதான் வந்து எக்ஸாமுக்கான டிப்ஸ், மெயின் டிப்ஸ். இந்த 6 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே 100% ஷியூரா சொல்றேன், 1% கூட ஃபெயில் ஆக மாட்டீங்க. 100% ஷியூரா 1% கூட ஃபெயில் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ். இது மேபி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸா இருக்கலாம். அப்படி தெரியாத பட்சத்துல இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த நான் செஷன் போட்டதுக்கான மோட்டிவை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இதுல ஏதாச்சும் கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு சார்னு கேட்டீங்கன்னா, என்னோட நம்பர் நான் இந்த ஸ்கிரீன்லயே போட்டிருக்கேன், இல்ல ப்ரௌச்சர்ல இருக்கு. அதுல கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் மோட்டிவ் அச்சீவ்டு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் வந்து அக்டோபர் 1ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2 வகையான டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. ஒன்னு டெஸ்ட் சீரீஸ் புக்லெட்ஸ் கொடுத்துருவேன், ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது திங் என்னன்னா, டெஸ்ட் சீரீஸ் குரூப் மூலமா டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ண போறோம். சோ இந்த 2 விஷயமே அக்டோபர் 1ல ஸ்டார்ட் ஆகுது. அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்மளோட இப்ப நான் போட்டுட்டு இருக்கிற வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க் கொடுத்துருவேன், கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருவேன். கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து குரூப்ல ஆட் பண்ண போறேன், டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்ண போறேன். சோ
மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக்கும் போடுறேங்க. பிகாஸ் நான் வந்து அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு தான் பண்ண போறேன். சோ தட் எத்தனை பேர் வந்து ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ ரெண்டாவது விஷயம் ஓகே. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்டடி பிளான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அதிகமா டெய்லியும் எனக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 80-100 மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டடி பிளான் போடுங்க ப்ரோ, 60 days ஸ்டடி பிளான் போடுங்க. போட போறேன். இந்த வீடியோல வந்து அந்த ஸ்டடி பிளானுக்கான பிபிடியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிட போறேன். ஆல்ரெடி நம்மளோட லெக்சர்ஸ் எந்தெந்த டாபிக்ல கவர் ஆயிருக்குங்கிற எக்ஸல் ஷீட்டு லாஸ்ட் வீடியோலயும் நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோலயும் நான் அதை அட்டாச் பண்ணிடுறேன், நோ ப்ராப்ளம். சோ தட் உங்களுக்கு என்னோட லெக்சர்ஸ் வாங்கி படிக்கும் போது புக்ல இருக்கிற எந்த டாபிக் லெக்சர்ல எந்த இடத்துல இருக்குங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அதுக்காக தான் அந்த எக்ஸல் ஷீட் கொடுத்துறேன், இந்த ஸ்டடி பிளான் கொடுத்துறேன், டெஸ்ட் சீரிஸ்க்கான கூகுள் ஃபார்ம் கொடுத்தாச்சு. சோ இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவுக்கு வந்ததுக்கான மோட்டிவ். இப்ப நான் ஜஸ்ட் ஷார்ட்டா வந்து நம்மளோட இதை பத்தி சொல்லிடுறேன். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஸ்டடி பிளானுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கிளாஸஸ் வந்து டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ்னா 128 + 30. 128 வந்து 7 பேப்பர், அப்புறம் ஒரு 30 ஹவர்ஸ், 158 ஹவர்ஸ் வந்து நம்மளோட டோட்டல் 8 பேப்பருக்கும் சேர்த்த லெக்சர்ஸ். இது வந்து கிளான்ஸ் லெக்சர் கிடையாது, ஃபுல் லெக்சர்ஸ். இதுல எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிருக்கும். அண்ட் அப்கமிங் சம் வீடியோஸும் கூட இருக்கு. நியூ சிலபஸ்க்கும் இது நியூ சிலபஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்கா ஹவர்ஸ் மென்ஷன் பண்ணல, ஆனா அதுவும் அவைலபிளா இருக்கு. இல்லன்னு நினைச்சிட வேண்டாம், நியூ சிலபஸ்க்கும் அவைலபிளா இருக்கு. ஸ்டடி பிளான் நான் இதுல டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா எப்படினாலும் நான் சொல்றதுனால அந்த அளவுக்கு பெருசா ரீச் ஆகாது. நீங்க இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுக்கோங்க. 2016 சிலபஸ் வந்து நமக்கு பினான்சியல் அக்கௌண்டிங் டெய்லி பண்ணணும். இது வந்து போத் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பினான்சியல் அக்கௌண்டிங் டெய்லி படிக்கணும். 30 minutes பெர் டே, சாரி 1 hour பெர் டே போத் குரூப் எழுதுறவங்க, அண்ட் 30 minutes பெர் டே ஒரு குரூப் எழுதுறவங்க. ஒர்க் அவுட் வந்து 1.5 hours பெர் டே போத் குரூப் எழுதுறவங்க, 45 minutes பெர் டே சிங்கிள் குரூப் எழுதுறவங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் போர்ஷன் கம்ப்ளீட் பண்றீங்களோ எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, எழுதி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன். அண்ட் போத் குரூப்ஸுக்கான மித்த ஸ்டடி பிளான் இருக்கு. October 1 to 6, 8 to 14, 16 to 21, 23 to 29, November 1 to 6, November 8 to 9, அப்புறம் சாரி 8 to 14, November 16 to 22. ஸோ November 23 நமக்கு போத் குரூப்புக்கான ஸ்டடி பிளானும் முடிஞ்சிருது. ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கணும், என்ன டாபிக் அப்படிங்கிறது இந்த ஸ்டடி பிளான்ல சொல்லல. பிகாஸ் நம்ம இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, we are going to be a rank holder. அப்ப ரேங்க் ஹோல்டரா இருக்கிற நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்க போறீங்க அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன டாபிக் படிக்க போறோம், இந்த October 1ல நான் என்ன பண்ண போறேன், October 2ல நான் என்ன பண்ண போறேன், 3ல என்ன பண்ண போறேங்கிறத யூ டிசைட், உங்க இஷ்டம் தான். பட் எனக்கு தேவை 6 நாள்ல நீங்க போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அது நீங்க ரிவர்ஸ்ல இருந்து வந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் ஆர்டர்ல வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல வந்தாலும் சரி, எப்படினாலும் படிச்சுக்கோங்க, உங்க இஷ்டம். பட் October 7th நான் கொஸ்டின் பேப்பர் கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட எனக்கு டெஸ்ட் கொடுங்க ப்ரோ நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். பட் லாஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு ரீச் பத்தல, ஓப்பனா சொல்றேன். மொத்தமாவே 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டெஸ்ட் எழுதுனாங்க, நான் எல்லாருக்குமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். பட் இந்த அட்டெம்ப்ட் இன்னும் அதிகமா இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் நமக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ தட் உங்களுக்கு பிராக்டிஸ் கூடுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒண்ணு கொடுக்குறது. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் சிங்கிள் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுறவங்களுக்கான ஸ்டடி பிளான், செகண்ட் குரூப் எழுதுறவங்களுக்கான ஸ்டடி பிளான், அடுத்து 22 சிலபஸ்ல திரும்பவும் வந்து பினான்சியல் அக்கௌண்டிங் டெய்லி 1 hour படிக்கணும். மீதி இருக்கிற 7 பேப்பருக்கான ஸ்டடி பிளான், சிங்கிள் குரூப் எழுதுறவங்களுக்கான ஸ்டடி பிளான், அப்புறம் சிங்கிள் குரூப் செகண்ட் குரூப் எழுதுறவங்களுக்கான ஸ்டடி பிளான் நான் கொடுத்துடுறேன். இது நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் இதுதான். இதுதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்து ஆகணும் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நமக்கு இந்த வீடியோவும் சரி, இந்த பர்டிகுலர் பிளான்ஸும் சரி, என்கிட்ட கிளாஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இந்த பிளான், இந்த ஸ்டடி பிளான் நம்ம சேனல் வச்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பத்தி தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஓப்பன், ஃப்ரீ டு ஆல் தான். சோ யாருனாலும் இந்த ஸ்டடி பிளானை வச்சு படிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். லெக்சர்ஸ் இருந்து படிச்சாலும் சரி, லெக்சர்ஸ் இல்லாம படிச்சாலும் சரி, எனக்கு ஹாப்பி தான் கிளியர் பண்ணா. சோ உங்களுக்கு இந்த இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு வந்து சிஎம்ஏவோட நம்மளோட சர்க்கிள் வந்து பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் என்னோட மோட்டிவ். அப்பதான் நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. நம்ம இப்ப இருக்கிற சேனலுக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ள மட்டும் சுத்திட்டு இருக்கிறதுனால பெரிய லெவல்ல அது ரீச் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது இல்ல. ஸோ மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சொல்றேன், இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய. என்ன கமெண்ட்ஸ்னா, சும்மா ஓகே குட் அப்படிலாம் நான் கேட்கல. அதை நான் எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டேன். அது வந்து உங்களுக்கா தோணுச்சுன்னா நீங்க பண்ணலாம், அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது 2 விஷயம்.
ஒண்ணு, நான் வந்து இந்த எடுக்கிற இனிஷியேட்டிவ்க்கு மேல வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ், ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஸ் பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ் கொடுக்கணுமா, எக்ஸ்ட்ரா சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதா, இந்த விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் என்னோட நம்பருக்கு இல்லைன்னா இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க தாராளமா கேட்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ அவங்களாம் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்ல யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் பண்ண வேண்டாம். நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.